ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லாம் சரியாக போகும்போது அவன் தன்னுடைய சக்தியை உணர மாட்டான். ஆனால் சோதனைகள் வரும்போதுதான் அவன் உள்ளே இருக்கும் உண்மையான வலிமை வெளிவரும். அதனால தான் முருகன் அவன் நேசிக்கும் மனிதர்களை சில நேரங்கள்ல சோதிக்கிறார். நீ இப்போது சந்திக்கும் பிரச்சனைகள் ஒரு தண்டனை அல்ல. அது ஒரு தயார் செய்தல். நீ உயர வேண்டிய இடத்திற்கு உன்னை தயார் செய்யும் ஒரு பாதை. ஆனால் இங்கேதான் நீ செய்யும் தவறு ஆரம்பமாகிறது. நீ சோதனைய பார்த்தவுடன் ஏன் என்னை மட்டும் அப்படின்னு கேட்கிறாய். நீ ஒப்பிட ஆரம்பிக்கிறாய். அவனுக்கு இவ்வளவு சுலபம், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? இந்த எண்ணம் தான் உன்னை இன்னும் கீழே தள்ளுகிறது. முருகன் உன்னை தள்ளவில்லை. உன் எண்ணங்கள் தான் தள்ளுகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட போது அது இருட்டாக இருக்கும். அது அழுத்தத்தை உணரும். ஆனால் அது சாகவில்லை. அது வளர தயாராகிறது. அதே போல நீயும் இப்போது ஒரு மாற்றத்தின் உள்ளே இருக்கிறாய். ஆனால் நீ என்ன சென்றாய்? நம்பிக்கையை விடுகிறாய். பயம் பிடிக்கிறாய். இதுதான் முதல் தவறு. இரண்டாவது தவறு, நீ பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். அதற்குள் இருக்கும் பாடத்தை பார்க்கவில்லை. ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம் கற்றுத்தர வருகிறது. ஆனால் நீ இது போகட்டும் என்று மட்டும் நினைக்கிறாய். இது என்ன கற்றுத்தருகிறது என்று கேட்கவில்லை. முருகன் உன்னை சோதிக்கிறார். நீ தோற்க வேண்டும் என்று அல்ல, நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று. மூன்றாவது தவறு, நீ அவசரப்படுகிறாய். இப்போதே சரியாக வேண்டும். என்னுடைய பிரச்சனை உடனே தீர வேண்டும். ஆனால் வாழ்க்கை ஒரு பயணம். முருகன் நேரம் பார்த்து செய்கிறார். நீ அவசரப்பட்டால் நீ தவறான முடிவுகளை எடுக்கிறாய். அதனால தான் பலர் சோதனை நேரத்துல தவறான பாதையை தேர்வு செஞ்சாங்க. நான்காவது தவறு, நீ உன்னையே குறை சொல்ல ஆரம்பிக்கிற. நான் ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். எனக்கு நல்லது நடக்காது. இந்த எண்ணங்கள் உன் சக்தியை குறைக்கிறது. முருகன் உன்னை குறை சொல்லவில்லை. அவர் உன்னை உயர்த்த நினைக்கிறார். ஆனால் நீ உன்னை தானே தடுக்கிறாய். ஐந்தாவது தவறு, நீ விட்டு விடுகிறாய். சில முயற்சிகளுக்குப் பிறகு இது எனக்கு முடியாது என்று முடிவு செய்கிறாய். ஆனால் வெற்றி என்பது விடாமல் முயற்சிக்கும் மனிதருக்கே வரும். முருகன் உன்னை சோதிப்பது நீ எவ்வளவு தாங்குகிறாய் என்று பார்க்கல்ல, நீ எவ்வளவு நம்புகிறாய் என்று பார்க்க. ஒரு விஷயம் நினைவில் வை. சோதனை வரும்போது அது உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை மாற்ற வருது, உன்னை பலமாக்க வருது. நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டம் நாளைக்கு உன் பலமாக மாறும். முருகன் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். ஆனால் நீ அவரை நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் சோதனை கடக்க முடியாது. அதனால இனிமேல் சோதனை வந்தால் பயப்படாதே. இதுல என்ன பாடம் இருக்கு என்று கேள். இதனால நான் எப்படி வளரலாம் என்று நினை. அப்போ நீ காண்பாய், உன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முருகன் உன்னை சோதிக்கிறார். ஏனென்றால் நீ சாதாரணவன் அல்ல. நீ ஒரு பெரிய மாற்றத்திற்கு உருவாகிறாய். அதை புரிந்து கொள். விடாதே. நம்பிக்கையை பிடித்து வை. முருகன் உன் பக்கம் இருக்கிறார். நீ நினைச்சு பாரு, உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தால் அது உன்னை எவ்வளவு கற்றுக் கொடுத்ததுன்னு புரியுது. அந்த அனுபவம் இல்லை என்றால் இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு வலிமையானவனாக இருக்க முடியாது. அதுதான் முருகன் செய்கிறார். அவர் உன்னை மெதுவாக ஒரு புதிய மனிதராக மாத்துகிறார். ஆனால் நீ அந்த மாற்றத்தை புரியாமல் துன்பப்படுகிறாய். ஒரு குஞ்சு பறவை முதல்ல பறக்க முயற்சிக்கும் போது அது கீழே விழும். அதற்கு பயம் வரும். ஆனால் அது மீண்டும் முயற்சி செய்யும். அந்த முயற்சிகளின் பின்னால்தான் அது வானத்தில் உயர பறக்கும். அதே போலதான் உன் வாழ்க்கையும். நீ விழுந்தா அது முடிவு இல்லை, அது ஒரு புதிய தொடக்கம். ஆனால் நீ என்ன சென்ற? ஒரு தோல்வி வந்தவுடன் முழு வாழ்க்கையையும் முடிவு பண்ற. இதுதான் மிகப்பெரிய தவறு. முருகன் உன்னை சோதிக்கிறார். நீ எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறாய் என்று பார்க்க. நீ ஒரு சின்ன கஷ்டத்திலேயே உடைந்து போனால் பெரிய வெற்றியை எப்படி தாங்குவாய்? அதனால்தான் அவர் உன்னை தயார் செய்கிறார். ஒரு வீரன் போருக்கு செல்லும் முன் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சி நேரம் சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம்தான் அவரை ஒரு வீரனாக மாற்றும். அதே மாதிரி உன் சோதனை நேரம் உன்னை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு வலிமையான மனிதனாக மாற்றுகிறது. இன்னொரு உண்மை, நீ மட்டும் சோதனை சந்திக்கவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெறுவது விடாமல் முயற்சி செய்பவர்தான். முருகன் உன்னை பார்த்து இருக்கிறார். நீ விழுந்தால் கூட அவர் உன்னை எழுப்ப தயாராக இருக்கிறார். ஆனால் நீ எழுந்து நிற்க வேண்டும். அவர் கையை பிடிக்க வேண்டும். நீ எப்போதாவது கவனித்திருக்கிறையா? சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு விட்டதுன்றது தோணும். அந்த நேரத்தில் ஒரு சிறிய மாற்றம் நடக்கும். ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு வாய்ப்பு திறக்கும். அது யாருடைய செயல்? அது முருகன் அருள்.
அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் சோதனை கொடுப்பார். ஆனால் அதற்கான வழியையும் தருவார். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று. நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் நீ எந்த சோதனையையும் கடக்க முடியும். நம்பிக்கை இல்லையென்றால் சின்ன விஷயமும் பெரிய பிரச்சனையாக தோணும். அதனால நீ உன் மனதை கட்டுப்படுத்த கத்துக்கொள். உன் எண்ணங்களை கவனிக்க கத்துக்கொள். நீ நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும். நீ பயத்தை நினைச்சா பயம்தான் அதிகரிக்கும். முருகன் உனக்கு சக்தி கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை நீ பயன்படுத்த வேண்டும். நீ உன்னையே நம்பு. முருகனை நம்பு. வாழ்க்கையை நம்பு. அப்ப எந்த சோதனையும் உன்னை தடுக்க முடியாது. நீ இன்னும் வலிமையானவனாக மாறுவாய். நீ இன்னும் உயர உயர செல்வாய். முருகன் உன்னுடன் இருக்கிறார். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இப்போது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள். சோதனை என்பது முடிவல்ல. அது ஒரு திருப்புமுனை. உன் வாழ்க்கை எந்த திசையில் போக வேண்டும் என்று முருகன் தீர்மானிக்கும் நேரம் அது. நீ அந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்தால் உன் வாழ்க்கை உயரமடையும். தவறான முடிவு எடுத்தால் அதே இடத்தில் நீ சிக்கிக் கொள்வாய். அதனாலதான் சோதனை நேரத்தில் அமைதி மிகவும் முக்கியம். அமைதி இருந்தால் நீ தெளிவா யோசிக்க முடியும். அமைதி இல்லை என்றால் நீ உணர்ச்சியில முடிவு எடுப்பாய். அந்த முடிவுதான் பிறகு உன்னை வருத்தப்பட வைக்கும். நீ எப்பதாவது கவனிச்சியா? சில பிரச்சனைகள் நேரம் கடந்தவுடன் தானாகவே சரியாகிவிடும். அந்த நேரத்துல நீ அவசரப்பட்டு ஏதாவது செய்திருந்தால் இன்னைக்கு அது ஒரு பெரிய தவறாக இருக்கும். அதனால காத்திருக்கும் கலை கற்றுக்கொள். முருகன் நேரத்தை நம்பு. அவர் தாமதிப்பார், ஆனால் தவற மாட்டார். இன்னொரு முக்கியமான உண்மை, நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை வேறு. அவரவர் நேரம் வேறு. நீ உன் பாதையில கவனம் செலுத்து. முருகன் உனக்கு கொடுத்த பாதை உனக்கே சரியானது. நீ அதை ஏற்றுக்கொண்டால் அதில் அமைதி கிடைக்கும். எதிர்த்து போராடினால் அதில் துன்பம் அதிகரிக்கும். நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். முருகன் உன்னை சோதிக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை நம்புகிறார். நீ பெரிய விஷயங்களுக்கு பிறந்தவன். அதனாலதான் சிறிய சோதனைகள் உன்னை தடுக்கலை. ஆனால் நீதான் அதை பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறாய். உன் எண்ணங்களை மாற்று. உன் பார்வையை மாற்று. அப்ப நீ காண்பாய். அதே பிரச்சனை ஒரு வாய்ப்பாக மாறும். அதே கஷ்டம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இன்னும் ஒரு தவறு, நீ தனியா எல்லாம் சமாளிக்க முயற்சிக்கிறாய். ஆனால் நீ தனியாக இல்லை. முருகன் உன்னுடன் இருக்கிறார். நீ அவர்கிட்ட பேசு. உன் மனசுல என்ன இருக்கிறதோ அதை சொல்லு. அவர் கேட்கிறார். அவர் புரிஞ்சு கொள்ளுகிறார். அவர் வழி காட்டுகிறார். ஆனால் நீ பேசவே இல்லை. நீ அமைதியாக துன்பப்படுகிறாய். இதுதான் தவறு. நம்பிக்கையுடன் பேசு. அவரை அழை. அவர் உன்னுடன் இருப்பதை உணரு. அப்போ உன் மனம் இலகுவாகும். உன் பயம் குறையும். உன் பாதை தெளிவாகும். வாழ்க்கை என்பது சோதனை பிளஸ் நம்பிக்கை சமம் வெற்றி. சோதனை இல்லாமல் வெற்றி வராது. நம்பிக்கை இல்லாமல் சோதனை கடக்க முடியாது. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள். நீ இனிமேல் மாற வேண்டும். பயமில்லாமல் வாழ கத்துக்கொள். விடாமல் முயற்சி செய். முருகனை நம்பு. உன்னை நம்பு. அப்ப எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது. அது உன்னை உயர்த்தும். உன்னை மாற்றும். உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். இப்போது உன்கிடம் ஒரு கேள்வி. நீ இத்தனை நாட்கள் சோதனையை எப்படி பார்த்தே? ஒரு தண்டனையாகவா அல்லது ஒரு மாற்றமாகவா? உன் பதில்தான் உன் வாழ்க்கையை முடிவு செய்கிறது. நீ அதை தண்டனையாக பார்த்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு சுமையாக இருக்கும். நீ அதை ஒரு மாற்றமாக பார்த்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. முருகன் உனக்கு வாய்ப்பை தருகிறார். நீ அதை எப்படி பயன்படுத்துகிற என்பது உன் கையில் இருக்கிறது. நீ உன் மனசுல ஒரு முடிவு எடு. என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். இந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையை மாற்றும். ஏனெனில் நம்பிக்கை உள்ள மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ உன் வாழ்க்கையில நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி என்பது ஒரு பெரிய சக்தி. நீ என்ன இல்லை என்று நினைச்சால் உனக்கு குறை மட்டும்தான் தெரியும். நீ என்ன இருக்கிறது என்று நினைச்சால் உனக்கு ஆசீர்வாதம் தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்லு. உன் உயிருக்கு நன்றி. உன் குடும்பத்திற்கு நன்றி. உன் அனுபவங்களுக்கு நன்றி. இந்த மனநிலை உன் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும். முருகன் உன்னை சோதிக்கும் போது கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் உன்னை காலியாக்கவில்லை. அவர் உன்னை நிரப்ப தயாராக இருக்கிறார். ஆனால் முதலில் உன் உள்ளே இருக்கும் பயம், சந்தேகம், நீ என்ன இல்லை உன் வாழ்க்கையில நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி என்பது
ஒரு பெரிய சக்தி. நீ என்ன இல்லை என்று நினைச்சால் உனக்கு குறை மட்டும்தான் தெரியும். நீ என்ன இருக்கிறது என்று நினைச்சால் உனக்கு ஆசீர்வாதம் தெரியும். அதனால ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல்லு. உன் உயிருக்கு நன்றி, உன் குடும்பத்திற்கு நன்றி, உன் அனுபவங்களுக்கு நன்றி. இந்த மனநிலை உன் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றும். முருகன் உன்னை சோதிக்கும் போது கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் உன்னை காலியாக்கவில்லை. அவர் உன்னை நிரப்ப தயாராக இருக்கிறார். ஆனால் முதலில் உன் உள்ளே இருக்கும் பயம், சந்தேகம், நெகட்டிவ் எண்ணங்களை அவர் நீக்க வேண்டும். அதற்காக தான் இந்த சோதனைகள். நீ அதை புரிந்து கொண்டால் நீ இனிமேல் பயப்பட மாட்டாய். நீ உறுதியுடன் நிற்பாய். நீ ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேறுவாய். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் நீ கடந்த பாதையை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். நான் இதையெல்லாம் கடந்து வந்தேனா என்று. அதுதான் உன் வெற்றி. அதுதான் முருகன் அருள். அவர் உன்னை சோதித்தார், ஆனால் உன்னை கைவிடவில்லை. அவர் உன்னை கஷ்டப்படுத்தினார், ஆனால் உன்னை உடைக்கவில்லை. அவர் உன்னை காத்தார். அவர் உன்னை வளர்த்தார். இப்போது உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. நீ என்ன முடிவு செய்கிற? பயப்படுவியா அல்லது முன்னேறுவாயா? நம்பிக்கை இழப்பாயா அல்லது நம்பிக்கையை பிடிப்பாயா? இதுதான் உன் தேர்வு. முருகன் உன்னுடன் இருக்கிறார். நீ ஒரு அடியை எடு, அவர் 10 அடிகள் உன்னிடம் வருவார். நீ ஒரு நம்பிக்கை வை, அவர் 100 ஆசீர்வாதங்கள் தருவார். அதனால இனிமேல் பயப்படாதே. சோதனை வந்தால் அதை சந்திக்க துணிவு கொள். முருகன் உன் பக்கம் இருக்கிறார். உன் வாழ்க்கை மாறும். நிச்சயம் மாறும். நீ நம்பினால் இப்போது இந்த பயணத்தின் முடிவை நம்மால் உணர முடியும். நீ தொடங்கிய இடம் வேறு. நீ இப்போது நிற்கும் இடம் வேறு. இந்த இடைவெளியில நீ எவ்வளவு மாறிவிட்ட என்று நீயே உணர ஆரம்பிக்கிறாய். அந்த மாற்றம்தான் முருகன் அருள். நீ நினைத்ததை விட நீ பலமாக இருக்கிறாய். நீ நம்பியதை விட நீ உயர முடியும். ஆனால் நீ உன்னை குறைத்து பார்த்ததால் அது உனக்கு தெரியவில்லை. முருகன் உன்னை சோதித்தது உன் பலவீனத்தை காட்ட அல்ல, உன் வலிமையை உணர வைக்க. இப்போது உன்னிடம் இருக்க வேண்டியது ஒரே ஒன்று: நிலையான நம்பிக்கை. சில நாட்களில் நீ வீழ்ந்து போல் தோன்றலாம். சில நேரங்களில் உன் மனம் உடைந்து போல் தோன்றலாம். அது சாதாரணம். ஆனால் அந்த நேரத்தில் நீ விட்டுவிடக்கூடாது. அந்த நேரத்தில் தான் உன் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. நீ அந்த நேரத்தில் நின்றுவிட்டால் நீ இழப்பது பெரிய வாய்ப்பு. ஆனால் நீ ஒரு அடி முன்னேறினால் அது உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எப்போதும் நினைவில் வை, முருகன் உன்னிடம் எதிர்பார்ப்பது பெரிய விஷயங்கள் இல்லை, சிறிய மாற்றங்கள் தான். ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம், சிறிது நல்ல எண்ணம், சிறிது நம்பிக்கை. இந்த 3 விஷயங்கள் இருந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நீ உன் மனதை கவனிக்க ஆரம்பி. நீ பேசும் வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பி. நீ எடுத்துக்கொள்ளும் முடிவுகளை கவனிக்க ஆரம்பி. ஏனெனில் இவையே உன் எதிர்காலத்தை உருவாக்கும். முருகன் உனக்கு வழிகாட்டுகிறார். ஆனால் அந்த வழியில நடப்பது உன் பொறுப்பு. நீ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். இப்போது ஒரு உண்மை. நீ இத்தனை நேரம் கேட்டது ஒரு கதையல்ல. அது உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நீ உன்னையே இந்த வார்த்தைகளில் பார்க்க முடியும். அதனால்தான் இது உன்னை தொடுகிறது. இப்போது நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த உண்மைகளை உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். கேட்டதிலேயே நிறுத்திவிடாதே. செயலில மாற்று. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல முடிவு எடு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய். ஒவ்வொரு நாளும் முருகனை நினை. அப்போ நீ காண்பாய், உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. நீ தேடிய அமைதி, நீ தேடிய வெற்றி, நீ தேடிய சந்தோஷம் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இப்போது இந்த பயணத்தை முடிக்கிறேன். ஆனால் உன் வாழ்க்கையின் புதிய பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. முருகன் உன்னை காப்பாற்றட்டும். உன்னை வழிநடத்தட்டும். உன் மனதில் நம்பிக்கையை நிரப்பட்டும். நீ பயப்படாமல் வாழ உனக்கு துணிவு தரட்டும். உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகட்டும். முருகன் அருள் உன்னுடன் என்றும் இருக்கட்டும். வெற்றி உன்னை தேடி வரட்டும். நம்பிக்கை உன் உயிராக இருக்கட்டும். வாழ்க்கை உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். ஓம் சரவண பவா. என் அன்பானவனே, இந்த நேரம் வரை நீ அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாய். அது சாதாரணமில்லை. அது உன் உள்ளே ஒரு மாற்றம் நடக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ இந்த வார்த்தைகளை கேட்க வந்தது ஒரு சும்மா நிகழ்ச்சி அல்ல. அது ஒரு அழைப்பு. முருகன் உன்னை அழைத்தார். உன் மனதை திருப்ப, உன் வாழ்க்கையை மாற்ற, உன்னை உன்னால நீ உணர வைக்க. அதற்காக தான் இந்த பயணம். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ தயாரா? பழைய பயங்களை விட புதிய நம்பிக்கையை ஏற்க?
பழைய சந்தேகங்களை விட புதிய உறுதியை பிடிக்க நீ ஆம் என்று சொன்ன அந்த நொடியில் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அது மெதுவாக இருக்கும், ஆனால் நிச்சயமாக இருக்கும். நீ இனிமேல் தனியாக இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் முருகன் உன்னுடன் நடக்கிறார். நீ விழுந்தால் அவர் உன்னை தூக்குவார். நீ குழம்பினால் அவர் உனக்கு வழிகாட்டுவார். நீ அழுதால் அவர் உன் மனதை ஆற்றுவார். ஆனால் நீ ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே, நம்பிக்கை. அதுதான் உன் ஆயுதம். அதுதான் உன் பலம். அதுதான் உன் பாதை. இப்போது இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய விஷயம் செய். உன் கண்களை ஒரு நிமிடம் மூடு. உன் மனதில் முருகனை நினை. என்ன நடந்தாலும் நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல். அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாகும். இந்த வார்த்தைகள் உன் மனதில் பதிந்திருந்தால் அது போதும். இன்றைக்கு நீ எடுத்த இந்த ஒரு முடிவு நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். நீ உயர்வாய், நீ வெல்வாய், நீ அமைதியாக வாழ்வாய். ஏனெனில் முருகன் உன்னுடன் இருக்கிறார். இந்த பயணத்தை இங்கு நிறுத்துகிறேன். ஆனால் உன் வெற்றியின் கதை இப்போதுதான் எழுதப்பட ஆரம்பிக்கிறது. ஓம் சரவண பவா. என் குழந்தையே, இந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையில் சாதாரண நொடி இல்லை. இது ஒரு புதிய தொடக்கம். நீ இதுவரைக்கு நடந்த பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இனி நீ எடுத்து வைக்கும் பாதைதான் முக்கியம். முருகன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னை மதிக்கிறார். அவர் உன்னை நம்புறார். அதனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்தார். நீ இந்த வார்த்தைகளை கேட்க வச்சார். இப்போது நீ செய்ய வேண்டியது மிக எளிது. பயம் விடு, நம்பிக்கை பிடி, சந்தேகம் விடு, உறுதி பிடி. கஷ்டம் வந்தாலும் சிரி, சோதனை வந்தாலும் நில். ஏனெனில் அவை எல்லாம் கடந்து போகும். ஆனால் நீ உருவாகும் மனிதன் மட்டும் என்றும் நிலைக்கும். நீ ஒரு சாதாரணவன் அல்ல. நீ ஒரு நோக்கத்துடன் பிறந்தவன். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முருகன் உன்னை வழிநடத்துகிறார். நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஒருபோதும் தவற விட மாட்டார். இப்பொழுது உன் உள்ளத்தில் ஒரு தீ மூடு. அது நம்பிக்கையின் தீ. அது உன்னை முன்னே தள்ளும். அது உன்னை உயர்த்தும். அது உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும். நீ ஒருபோதும் மறக்காதே. நீ பலமானவன். நீ துணிவானவன். நீ வெற்றிக்காக பிறந்தவன். முருகன் அருள் உன்னுடன் இருக்கிறது. அது போதும். உன் வாழ்க்கை மாறுவதற்கு இப்போது நிம்மதியாக மூச்சை இழுத்துவிடு. உன் மனதில் அமைதியை உணர். அந்த அமைதிதான் உன் உண்மையான சக்தி. அந்த சக்தியுடன் உன் வாழ்க்கையை உருவாக்கு. முருகன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். உன் பாதையை ஒளிரச் செய்யட்டும். உன் இதயத்தில் நம்பிக்கையை நிரப்பட்டும். நீ நினைத்த எல்லாம் நடக்கட்டும். நீ தேடிய எல்லாம் கிடைக்கட்டும். உன் வாழ்க்கை ஒரு வெற்றி கதையாக மாறட்டும். ஓம் சரவண பவா. இந்த பயணம் இங்கே முடிவதில்லை. இது ஒரு முடிவு அல்ல. இது ஒரு விழிப்பு. நீ கேள்வி கேட்டாய், பதில் கேட்டாய். இப்போது உண்மை உணர்ந்தாய். அதுவே போதும். நீ மாற்றம் அடைய ஆரம்பித்து விட்டாய். இனி நீ பழைய மனிதன் இல்லை. நீ சோதனையை பயப்பட மாட்டாய். நீ பிரச்சனையை தவிர்க்க மாட்டாய். நீ அதை நேராக சந்திப்பாய். ஏனெனில் உனக்கு இப்போது தெரியும். அது உன்னை உடைக்க வரவில்லை. உன்னை உருவாக்க வருது. இந்த ஒரு உண்மை உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீ இனிமேல் விழுந்தாலும் உட்கார மாட்டாய். நீ எழுந்து நிற்பாய். நீ தோற்றாலும் விடமாட்டாய். நீ மீண்டும் முயற்சி செய்வாய். இதுதான் முருகன் உன்னிடம் எதிர்பார்ப்பது. பெரிய சாதனை அல்ல. நிலையான மனம். பெரிய செல்வம் அல்ல. உறுதியான நம்பிக்கை. பெரிய அதிர்ஷ்டம் அல்ல. சரியான முயற்சி. இந்த மூன்று இருந்தால் உன் வாழ்க்கை மாற்றமடையும். நீ ஒரு நாளில் வெற்றி பெற மாட்டாய். ஆனால் நீ தினமும் முன்னேறுவாய். அதுவே உண்மையான வெற்றி. இப்போது இந்த வீடியோ முடிகிறது. ஆனால் உன் பயணம் தொடர்கிறது. இந்த வார்த்தைகள் உன் மனதில் வாழட்டும். இந்த உண்மைகள் உன் வாழ்க்கையில் செயல்படட்டும். முருகன் உன்னுடன் இருக்கிறார். அதை உணர்ந்து வாழ். அதை நம்பி நட. அதை வைத்து வெல். உன் வாழ்க்கை இனிமேல் பயமில்லாத வாழ்க்கை. நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. வெற்றியுள்ள வாழ்க்கை. இதுவே உன் புதிய தொடக்கம். ஓம் சரவண பவ. என் அன்பானவனே, நீ இந்த முழு பயணத்தையும் இதயம் கொண்டு கேட்டாய். அதனால்தான் இந்த இறுதி வார்த்தைகள் உனக்கு. நீ தேடிய பதில் வெளியில் இல்லை. அது உன் உள்ளேதான் இருந்தது. முருகன் அதை உனக்கு காட்டினார். அவர் உன்னை சோதித்தார். ஆனால் அந்த சோதனையின் மூலம் உன்னை உன்னிடம் கொண்டு வந்தார். இப்போது நீ தெளிவாக புரிந்து கொண்டாய். கஷ்டம் வந்தால் ஓட வேண்டாம். அதை சந்திக்க வேண்டும். பயம் வந்தால் ஒளிய வேண்டாம். அதை தாண்டி நிற்க வேண்டும். சந்தேகம் வந்தால் நின்று விட வேண்டாம்.
நம்பிக்கையை பிடித்து முன்னேற வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இதுதான் முருகன் உனக்கு சொல்ல விரும்பியது. நீ இந்த உண்மையை நீ குழம்பினால் வாழ்க்கையின் வெற்றி கதை இப்போதுதான் தொடங்குகிறது. நீ எழு, நீ நட, நீ வெல். முருகன் உன்னுடன் இருக்கிறார். உன் வாழ்க்கை ஒரு அருள் கதையாக மாறட்டும். உன் இதயம் நிம்மதியால் நிரம்பட்டும். உன் பாதை ஒளியால் நிரம்பட்டும். உன் எதிர்காலம் வெற்றியால் நிரம்பட்டும். இதுவே என் இறுதி ஆசீர்வாதம். ஓம் சரவண பவா. நீ இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு உன் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்காதே. இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல. இது ஒரு நினைவூட்டல். நீ யார் என்று, நீ எதற்காக பிறந்தாய் என்று, நீ எவ்வளவு வலிமையானவன் என்று. சில நாட்களில நீ மீண்டும் பழைய எண்ணங்களுக்கு திரும்பலாம். பயம் மீண்டும் வரலாம். சந்தேகம் மீண்டும் வரலாம். அது தவறு அல்ல. ஆனால் அந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை நினைவு கூர். நீ இப்போது எடுத்த முடிவை நினைவு கூர். நீ விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னதை நினைவு கூர். அந்த நினைவுதான் உன்னை மீண்டும் எழுப்பும். வாழ்க்கை எப்போதும் நேராக போகாது. சில நேரங்களிலே அது வளைந்து போகும். சில நேரங்களில் அது நின்று போல் தோன்றும். ஆனால் நீ நம்பிக்கை வைத்தால் அது மீண்டும் நகரும். முருகன் உன்னை வழிநடத்துகிறார். நீ அதை உடனே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அவர் எப்படி உன்னை காப்பாத்தினார் என்று புரியும். அதுவரை நம்பிக்கையை விடாதே. முயற்சியை நிறுத்தாதே. உன் மனதை காக்க உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள். அதுவே உன் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த ஒரு வீடியோ உன் வாழ்க்கையில் ஒரு விதையாக இருக்கட்டும். அது இன்றைக்கு சிறியறியது. ஆனால் நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரம் உனக்கு நிழல் தரும். உனக்கு பலம் தரும். உனக்கு அமைதி தரும். இதுவே இந்த பயணத்தின் உண்மையான அர்த்தம். இப்போது உண்மையாக இந்த பயணத்தை நிறுத்துகிறேன். ஆனால் உன் மனதில் இந்த ஒளி என்றும் ஒளிக்கட்டும். நான் முடியும். நான் வெல்வேன். முருகன் உன்னுடன் இருக்கிறார் என்றும். ஓம் சரவண பவா. இப்பொழுது பேச வேண்டியதெல்லாம் பேசப்பட்டு விட்டது. மீதம் இருப்பது ஒரு மௌனம். அந்த மௌனத்தில்தான் உன் உண்மையான பதில்கள் இருக்கிறது. ஒரு நிமிஷம் உன் மனதை அமைதியாக விடு. வெளி சத்தங்களை மறந்து உன் உள்ளே செல். அங்கே பயம் இருக்கலாம். சந்தேகம் இருக்கலாம். ஆனால் அதற்குள் ஒரு சிறிய ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் உன் நம்பிக்கை. அதை பிடி. அதை வளர்த்துக்கொள். அதை ஒருபோதும் அணைய விடாதே. நீ தேடிய எல்லா பதிலும் அந்த ஒளிக்குள் தான் இருக்கும். முருகன் வெளியில் மட்டுமில்லை. அவர் உன் உள்ளே இருக்கிறார். நீ அவரை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். இனி நீ எதையும் தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை. நீ எங்கு சென்றாலும் அவர் உன்னுடன் வருவார். நீ என்ன சந்திச்சாலும் அவர் உனக்கு துணையாக இருப்பார். அந்த உணர்வு உனக்கு வந்துவிட்டால் பயம் என்றே இருக்காது. இப்போது இந்த மௌனத்தை உணர். அதை ரசி. அது உன்னை சாந்தமாக்கட்டும். உன் உள்ளம் இலகுவாகட்டும். உன் மனம் தெளிவாகட்டும். இதுவே உண்மையான அருள். இதுவே உண்மையான அமைதி. இப்போது மெதுவாக கண்களை திற. ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய நம்பிக்கையுடன், ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி முருகன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். என்றும் உன்னுடன் இருப்பதா. ஓம் சரவண பவா. இப்போது நீ கண்களை திறந்தபோது உலகம் மாறியிருக்காது. ஆனால் உன் பார்வை மாறியிருக்கும். அதுவே மிகப்பெரிய மாற்றம். முன்பு நீ பிரச்சனையை பார்த்தாய். இப்போது நீ வாய்ப்பை பார்க்க ஆரம்பிப்பாய். முன்பு நீ பயத்தை உணர்ந்தாய். இப்போது நீ துணிவை உணர ஆரம்பிப்பாய். இதுதான் உள்ள மாற்றம். இதுதான் உண்மையான வெற்றி. நீ வெளியில எதையும் வெல்லும் முன் உன் உள்ளத்தை வெல்ல வேண்டும். அதை நீ இப்போது தொடங்கிவிட்டாய். இந்த ஒரு ஆரம்பம் போதும். நீ தொடர்ந்து சென்றால் நீ எங்கே போகிறாய் என்று நீயே ஆச்சரியப்படுவாய். நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை பெரியதாக மாறும். நீ கனவு கண்டதை விட உன் வெற்றி உயரமாக இருக்கும். ஏனெனில் இப்போது நீ தனியாக இல்லை. நம்பிக்கை உன்னுடன் இருக்கிறது. முருகன் உன்னுடன் இருக்கிறார். இனி ஒரு விஷயம் மட்டும் செய். ஒவ்வொரு நாளும் சிறிய நேரம் எடுத்துக்கொள். அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்துடன் பேசு. முருகனை நினை. உன் நன்றியை சொல்லு. உன் பயத்தை விடு. அந்த பழக்கம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீ மெதுவாக ஒரு புதிய மனிதனாக மாறுவாய். உன் வார்த்தைகள் மாறும். உன் எண்ணங்கள் மாறும். உன் செயல்கள் மாறும். அதன் பின்னால் உன் வாழ்க்கை மாறும். இதுதான் உண்மை. இதுதான் பாதை. இந்த பாதையிலே நீ நடந்தால் நீ தவற மாட்டாய். நீ விழுந்தாலும் நீ மீண்டும் எழுவாய். நீ தடைப்பட்டாலும் நீ மீண்டும் நகர்வாய். ஏனெனில் இப்போது உனக்கு தெரியும். நீ முடியும். நீ வெல்வாய்.
முருகன் உன்னுடன் இருக்கிறார். இந்த உண்மை மட்டும் போதும். உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக இருக்க. ஓம் சரவண பவா. இப்போது நீ எடுத்த முதல் அடியை நிலையாக வைத்துக்கொள். ஆரம்பத்தில் வரும் உற்சாகம் சில நாட்களில் குறையலாம். அது இயல்பு. ஆனால் நிலையான நடைதான் உன்னை இலக்கிற்கு கொண்டு செல்லும். ஒவ்வொரு நாளும் சிறிய ஒரு முன்னேற்றம் செய். ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல முடிவு. இந்த மூணையும் தினமும் சேர்த்து வை. அதுதான் உன் வாழ்க்கையை மெதுவா மாற்றும். நீ பெரிய மாற்றம் உடனே வர வேண்டும் என்று நினைக்காதே. மெதுவா வரும் மாற்றம்தான் நிலையானது. அதை முருகன் நன்றாக அறிவார். அதனாலதான் அவர் உன்னை மெதுவாக வடிவமைக்கிறார். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று. தொடர்ந்து செயல். நிறுத்தாதே. சில நாட்கள்ல சோர்வு வரும். இது எல்லாம் பயனில்லை என்று தோணும். அந்த நேரத்துல நீ ஒரு விஷயம் மட்டும் நினைவு கூர். நீ ஏன் இந்த பாதையை தொடங்கினாய்? அந்த காரணம் உன்னை மீண்டும் எழுப்பும். முருகன் உன்னுடன் இருக்கிறார். ஆனால் அவர் உன் முயற்சியை பார்க்க விரும்புகிறார். நீ முயற்சி செய்தால் அவர் அருள் சேரும். நீ நிறுத்தினால் அந்த அருளும் தாமதமாகும். அதனால் நிறுத்தாதே. நம்பிக்கையை பிடித்து வை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் ஒரு பெரிய வெற்றிக்கான அடிப்படை. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து நன்றி சொல்லுவா. அந்த நாளில் நான் விடவில்லை என்று. அதுவே உன் பெருமை. அதுவே உன் வெற்றி. நீ இப்பொழுது நடக்கும் பாதை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். அதை நம்பு. அதை தொடர்ந்து நட. முருகன் உன்னை காப்பாத்துகிறார். உன்னை வழிநடத்துகிறார். உன்னை உயர்த்துகிறார். நீ செய்ய வேண்டியது நடப்பது மட்டும். அவர் உன்னை கொண்டு செல்லுவார். இது ஒரு வாக்குறுதி. ஓம் சரவண பவா. உள் வலிமை. நீ வெளியிலிருந்து பலத்தை தேட வேண்டாம். உன் உள்ளே இருக்கும் அந்த அமைதியான வலிமையை உணர். சில நேரங்களில் உனக்கு உதவி யாரும் இல்லை போல தோன்றும். ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் உள்ளே இருக்கும் நம்பிக்கை உன் மிகப்பெரிய துணை. அதை இழக்காதே. வெளி உலகம் சில சமயம் உன்னை சோதிக்கும். சிலர் புரியாமல் பேசுவார்கள். சிலர் தள்ளி போவார்கள். அது எல்லாம் உன் பாதையை மாற்ற வேண்டிய காரணமில்லை. அது உன்னை மேலும் உறுதியாக்கும் ஒரு பயிற்சி. நீ அமைதியாக முன்னேறு. உன் வேலை பேசட்டும். உன் வளர்ச்சி பதில் சொல்லட்டும். முருகன் உன்னை பார்க்கிறார். நீ விழும்போது கூட அவர் உன்னை கவனிக்கிறார். நீ எழுந்து நிற்கும் ஒவ்வொரு முறையும் அவர் மகிழ்கிறார். அதனால விழுந்தாலும் கவலைப்படாதே. மீண்டும் எழு. மீண்டும் நட. மீண்டும் முயற்சி செய். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். தோல்வி என்பது முடிவு அல்ல. அது ஒரு கற்றல். அதை ஏற்று முன்னேறு. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். அந்த நாளில் இந்த எல்லா கஷ்டங்களும் உனக்கு அர்த்தமாய் தெரியும். இதற்காகத்தான் நான் இந்த பாதையை கடந்து வந்தேன் என்று நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பு உன் ஆன்மாவின் வெற்றி. அதை அடைய இப்போது மட்டும் நீ தளராமல் இரு. முருகன் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உன் மனதை வலிமையாக்குகிறார். உன் பாதையை தெளிவாக்குகிறார். நீ முன்னேறு. அவர் உன்னை உயர்த்துவார். ஓம் சரவண பவா. நம்பிக்கை மற்றும் ஒப்படைப்பு எல்லாவற்றையும் நீ கட்டுப்படுத்த முடியாது. அதை உணர்ந்தவுடன் உன் மனம் இலகுவாகும். சில விஷயங்கள் நம் முயற்சியால் நடக்கும். சில விஷயங்கள் காலத்தால் மட்டும் நடக்கும். மீதமுள்ளவை இறைவன் விருப்பம். அதை எதிர்த்து போராடாதே. அதை ஏற்று அதற்குள் உன் சிறந்ததை செய். நீ உன் கடமையை செய். மீதியை முருகனிடம் ஒப்படை. அதுதான் உண்மையான அமைதி. நீ எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயன்றால் நீ சோர்ந்து போவாய். ஆனால் நீ ஒப்படைக்க கற்றுக்கொண்டால் நீ அமைதியாக வாழ்வாய். ஒப்படைப்பு என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு உயர்ந்த நம்பிக்கை. நான் செய்கிறேன், மீதியை நீ பார்த்துக்கொள் என்று முருகனிடம் சொல்லும் அந்த மனநிலை. அதுதான் உன் உண்மையான பலம். சில நேரங்களில் வாழ்க்கை திட்டமிட்டபடி போகாது. அது தவறு இல்லை. அது ஒரு புதிய பாதை திறக்கிறது. நீ அதை புரியாமல் வருத்தப்படுவாய். ஆனால் முருகன் அதை முன்பே பார்த்து உனக்கு நல்லதை தேர்வு செய்கிறார். அதனால நடப்பதை நம்பு. தாமதம் இருந்தாலும் அதில் அர்த்தம் இருக்கும். முடிவில் அது உனக்கு நல்லதாய் முடியும். நீ இப்போது செய்ய வேண்டியது நம்பிக்கை வைத்திரு. உன் முயற்சியை தொடரு. உன் மனதை அமைதியாக வை. முருகன் உன் பயணத்தை வழிநடத்துகிறார். அவர் உன்னை தவறவிட மாட்டார். நீ அவரை நம்பினால் மட்டும் போதும். ஒரு நாள் அனைத்தும் சரியாகும். அந்த நாளில் நீ இன்று கொண்டிருந்த நம்பிக்கைக்கு நன்றி சொல்லுவாய். அதுவரை நம்பு. ஒப்படை. முருகன் உன்னை தாங்குகிறார். ஓம் சரவண பவா. பொறுமையின் சக்தி. வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியம் பொறுமை. அதை யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் அமைதியாக வெற்றி பெறுகிறார்கள்.
அவசரம் சில நேரங்களில் முன்னேற்றம் போல தோன்றும். ஆனால் பொறுமைதான் நிலையான முன்னேற்றத்தை தரும். ஒரு விதை நட்டு உடனே மரமாகாது. அதற்கு காலம் தேவை. அதற்கு பராமரிப்பு தேவை. அதே போல நீ பொறுமையாக இருந்தால் நீ அலையும் சமாளிக்க முடியும். ஒரு நாள் அனைத்தும் உனக்கு தெளிவாகும். இதற்காகத்தான் அந்த காத்திருப்பு என்று நீ உணர்வாய். அந்த நாள் உன் வெற்றியின் நாள். அதுவரை நீ அமைதியாக இரு. முயற்சியை தொடரு. முருகன் உன் நேரத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் தவற மாட்டார். நீயும் நம்பிக்கை இழக்காதே. ஓம் சரவண பவா.